ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக் மினி M4 புதுசாக வந்திருக்க மாடலை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மேக் மினியோட பாக்ஸு. இதில் வந்து ஆப்பிளோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேக் அப்படின்றது இந்த சைடில் வந்து மினின்றத பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சேம் மேக் மினின்றதை வந்து ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பின்னாடி ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம், ரெண்டு ஸ்டிக்கர்ஸையும். அதுக்கப்புறம் இந்த மேக் மாடலோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. 16 GB வேரியண்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வீடியோவோட ஃபைனல் வரையும் பாருங்கள், ஓகேவா? சரி, பாக்ஸை ஃப்ளிப் பண்ணிப்போம். மற்ற எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரியே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஓப்பன் பண்ண. ஃபஸ்ட் எடுத்தோடனே மேக் மினி தான் இருக்குது. இப்போ மேக் மினியை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பேசிக்காக வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி கேபிள் மட்டும்தான் இருக்குது உள்ளே. பிளாக் கலர் கேபிள், பவர் கேபிள் ஆப்பிள் கிட்டேருந்து. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணல. iPhone 16 கொடுக்காத மாதிரி இதுலேயுமே கொடுக்கல, ஸ்டிக்கர்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு மேக் மினியை கொஞ்சம் க்ளோஸ் லுக் பார்ப்போம். நான் வாங்கியிருக்க கலர் வந்து அலுமினியம் கலர். ஒரே ஒரு கலர் தான் அவைலபிள் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஸ்டிக்கரை வச்சுருவோம் நம்ம இப்போ. ஓகே, இதுதான் மேக் மினி. ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்குது. பழைய மேக் மினி வந்து 7 inches இருக்கும். போர்ட்ஸ் படி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 Type C போட்டிருக்கு, பவர் இண்டிகேட்டர், ஹெட்ஃபோன் ஜாக் போட்டிருக்கு. பின்னாடி வந்து பவர் கேபிள் வர்றதுக்கு ஈத்தர்நெட்டு, HDMI, 3 Thunderbolt 4 போர்ட்ஸ் இருக்குது. பின்னாடி சைடு தான் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து வென்டிலேஷனுக்கு இங்கே ஹோஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க, முன்னாடி வந்து அலுமினியமில் இருக்குது. ஸோ பில்டு நல்லா தான் இருக்குது. மேக் மினியோட சினிமேட்டிக் ஷாட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டாப் வியூ, பேக் வியூலாம் அது முடிச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். மானிட்டர் வந்து நம்ம மேக் மினியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 6K டிஸ்பிளேஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும் இந்த மேக் மினி M4. நான் வந்து டெல் மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பவர் கேபிளையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸர் அதுக்கப்புறம் மற்ற ஸ்பெக் எல்லாமே வந்து பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்னு. ஓகே கைஸ், மேக் மினி ஆன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வெல்கம் டு மேக்னு வந்துருச்சு. செட்டப் பண்ணிவிட்டு வந்துடலாம். மேக் மினியை செட்டப் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸு. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒர்க் ஸ்டேஷனோட ஒரு சினிமேட்டிக் ஷாட்டு ஃபுல்லாக. நம்ம மேக் மினி, நான் யூஸ் பண்ணுற டெல் மானிட்டர், HP கீபேடு, அதே மாதிரி ஜெப்ரானிக்ஸில் மவுஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் கைண்ட் ஆஃப் செட்டப். இதில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அன்பாக்சிங் செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். மேக் மினி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபாஸ்ட்டாக இருக்குது. M4 சிப்பு. நான் வந்து M2 தான் ஃபஸ்ட்டு வாங்கலாம்னு நினச்சேன், பட் M4 இப்போ வாங்கியிருக்கேன். நான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கூட நான் இதில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீம்லெஸ்ஸாக இருக்குது எனக்கு கம்பேர்ட் டு நான் யூஸ் பண்ண மேக்புக் ப்ரோவை விட. மேக்புக் ப்ரோ M2 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், 16 GB ரேம், அதே ஸ்பெக்கு. பட் நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிருக்கு. ப்ரைஸு கேட்டால் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அந்தளவு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருவோமா? ஓகே கைஸ், நான் இந்த மேக் மினி M4 வந்து எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 49,990க்கு 900க்கு வாங்கினேன்.
எப்படி அப்படின்னா எஜுகேஷன் சேவிங்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரியும், பட் நான் சும்மா போட்டு விட்டேன். என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இல்லைனா நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இமெயில் ஐடியை வச்சு யூனிடேஸ்னு ஒரு சைட் இருக்குது, அந்த அதான் ஆப்பிளோடது தான். அவங்கக்கிட்ட வெரிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இமெயிலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 10,000 rupees டேரக்ட் ஃப்ளாட் கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்டு ஆஃபர்ஸை எனேபிள் பண்ணிக்க முடியாது. கார்டு ஆஃபர்ஸில் வந்து மேக்ஸிமம் 4,000 வரையும் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த லான்ச் ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறமாவே ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து மேக் மினி ஆல்ரெடி பழைய மேக் மினி ஆர்டர் போட்டிருந்தேன். 28 நவம்பர் தான் டெலிவரின்னு சொல்லியிருந்தது. ஸோ ஆனால் முன்னாடியே ஆப்பிள் ஈவெண்ட் வந்து இதோட ஸ்பெக்லேயே வந்து எனக்கு இங்கே இது கிடச்சிருச்சு. இது 67,000 சம்திங் வந்துச்சு, பட் இது எனக்கு 49,990 கிடச்சிருச்சு. ஸோ என்ன இது நல்ல வேலை எனக்கு வந்து M4 புது வெர்ஷனே கிடச்சிருச்சு இதுக்கு பதில். ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணனால புது இது வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களால் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இதை யார் வந்து இந்த மேக் மினியை வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு லேப்டாப் வேண்டாம், நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் கேமிங்க்கு ஆப்பில் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கேமிங் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸ், அதாவது கோடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் டிசைனிங் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் வீட்டிலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு மட்டும் இந்த டெஸ்க்டாப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் லேப்டாப்போ ஏதோ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றது உங்களோட சஜஷன்ஸு. பட் குறைஞ்ச விலையில் உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஓஎஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க மேக் ப்ராடக்ட் அப்படின்னா மேக் மினி வாங்குறதுல ப்ராப்ளமே இல்லை. ஸோ நான் வாங்கியிருக்க வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 49,990 வந்து 10 கோர் CPU 10 கோர் GPU வரும், 16 GB RAM மெமரி, 256 GB SSD ஸ்டோரேஜ். ஏன்னா என்கிட்ட 1 TB SSD ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கல. ஏன்னா அதை இன்க்ளூட் பண்ணால் ப்ளஸ் 18,000 இல்லைனா 20,000 தர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் டிஃபால்ட்டாக ஏஐ இன்டெலிஜென்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இது இன்னும் எனக்கு ரோல் அவுட் ஆகலை. மேபி அப்டேட்டில் எனக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்க. கார்பன் நியூட்ரல் அதெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இது மட்டுமா இருக்குது அப்படின்னிங்கன்னா இல்லை, 512 GB ஒரு இது வச்சுருக்காங்க. அப்புறம் 24 GB யூனிஃபைட் மெமரி, அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே M4 சிப்லேயுமே வருது. M4 சிப்பில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கோர் CPU வருது, 16 கோர் GPU வருது, ஸ்டார்டிங்கே 24 GB யூனிஃபைட் மெமரி அதுக்கு. ஓகேவா? ஸோ இதோட வேலை பார்த்தீங்கன்னா 1,39,000 வருது. இன்கேஸ் உங்களுக்கு நீட் இருக்குது அந்தளவு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இது வந்து நீங்கள் நல்ல ஸ்பெக் இது ஆக்சுவலாக 16 GB RAM 10 கோர் CPUன்றது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பையாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் இது வரையும் எல்லாமே காஸ்ட்லியாக தான் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்ததுன்னு தெரியல, அவன் மாற்றிட்டான். அதே மாதிரி இங்கே நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் கான்ஃபிகரும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 24 GB வேணும்னா, ரேம் வேணும்னா 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் எஸ்எஸ்டிக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போக உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறதுல வந்து நார்மல் ஜிகாபிட் ஈத்தர்நெட் மட்டும்தான். 10 கிகாபிட் ஈத்தர்நெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 9,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, லோக்கலில் இருக்க நெட்ஒர்க்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரோ ஆப்ஸ், அது என்னது ஃபைனல் கட் ப்ரோ, அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் வேணுன்னா வாங்கிக்கலாம் 19,000 rupeesக்கு. இப்படி தான் வந்து நான் 49,990க்கு புதுசாக வந்த மேக் மினியை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதை பற்றின வந்து டீட்டெயில்டான ஒரு அப்டேட்டை வந்து நான் இன்னும் ஒரு 1 month or 2 months போடுறேன். பிகாஸ் இன்னும் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணி பார்த்தா தான் இது வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் ஏதாவது வருதான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ சின்ன சைஸில் இருக்குது அப்படின்னா இவங்க வென்டிலேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். மேக் ஸ்டுடியோ மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராமல் இருந்ததுன்னா இன்டென்ஸாக ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து கோடிங்க்காக நீங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல பை. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதையும். பட் லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இதை வாங்க வேண்டாம். ஓகேவா? இட்ஸ் யோர் சாய்ஸ். தேங்க்யூ கைஸ். See you in another video.